எங்கேயுமே விலை போகாத பிரேமலதாவை அதிக விலை கொடுத்து வாங்கின கட்சி திமுக. ஏன் பெரம்பூருக்கு போனாருன்னா கிறித்தூர்கள் நிறைய இருக்காங்க. சீமான் பேர் இருக்கிற சொத்தை நாட்டு உடைமையாக தயாரானு கேளுங்க. கேபி குமரன் பத்மநாப இந்த சீமானோடு தொடர்பு இருக்கு. ஈழத்தமிழர்களை காட்டி கொடுப்பதற்கு கூட்டி கொடுப்பதற்கு அவன் தேவைப்படுறான். அவர் தான் சீமானுக்கு நெருக்கமான நபர். எப்படி விளங்கும்? இப்போ திமுக ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு கூட்டணி வச்சிருக்குது. இப்போ அதிமுகவும் அப்படி தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் வெற்றி வாய்ப்பு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அறத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கமல் அவர்களும் இது மாதிரி முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு ராஜ்யசபா மட்டும் கொடுத்து கடைசியாக சும்மா ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் நடத்திட்டு நீங்கள் வெளில பெற மாதிரி போய்க்கிங்க அப்படின்னு ஒரு செய்தியும் வருது. அது இல்லை அப்படி இல்லை. அது மனநோயாளிகள் கிளப்பி விடுறது. 2 சீட் கொடுக்குறாங்க. உதயசூரியன் நிற்க சொன்னாங்க. கேட்ட தொகுதியும் இல்லைன்ற மாதிரி. இல்லை எல்லாம் கொடுக்குறாங்க. அவரே வேண்டாங்கிறாரு. ஜெயிச்சாலும் அவன் திமுக செட்டில் ஆயிடுவான். அது எதுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும்? இதுதான் கமலஹாசனுடைய டிமாண்டு. சரின்றீங்களா நீங்கள்? அவர் இல்லை, கமலஹாசன் எடுக்கிற முடிவு தான். நம்ம அவர் கட்சிக்கு அவர் தான் தலைவர். நம்ம கருத்து தானே சொல்ல முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் யாரும் தன் கட்சியில் எம்எல்ஏ ஆகி திமுக போய் செட்டில் ஆகிடக்கூடாது. இது எதுக்கு நம்ம அவருக்கு சீட் வாங்கி கொடுக்கணும்? டார்ச் லைட்டு சிறந்து கூட கட்சி வளரும். டார்ச் லைட் கிடையாது, உதயசூரியன் தான். இந்த டக்கப்பில் தான் வேண்டான்னு போயிட்டார். அது 2 சீட்டு தான் பிரேமலதா கொண்டு சிறுத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க. எங்கேயுமே விலை போகாத பிரேமலதாவை அதிக விலை கொடுத்து வாங்கின கட்சி திமுக தான். எங்கேயுமே விலை போகாத கட்சி அது. அதுக்கு பயங்கர விலை கொடுத்தது திமுக. அப்போ திமுக ஏன் இவ்வளவு தொகை கொடுக்குதுன்னா, திமுக மீது நம்பிக்கை இல்லை. 70 சீட்டு தான் ஜெயிக்க, அதுக்கு மேலே தேராதுன்னு திமுக அமைச்சர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 அந்த தொகுதியில், அதாவது விருதுநகர், விருதாச்சலம் வேட்பாளராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. 8 தொகுதியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதி தேர்வுன்னு நினைக்கிறீங்க? அல்லப்பா, அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கிட்ட எப்படி அந்த அம்மா 10 கோடி 5 கோடி வாங்கிடும். அங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் சார் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் கட்சியே இல்லை. எல்லா பக்கமே வசூல் தான். பணம் ஏழை பாலைக்கு அரசியல் என்னங்க வேலை? குறைஞ்சது ஒரு 2 கோடி ரூபா கார் இருந்தால் தான் பேமெண்ட்டில் தான் வீட்டு கதவே திறக்கும். ஏப்பா இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன்? கேட்லேயே கேட்டு இருந்தால் அனுப்பு, இல்லை திருப்பி அனுப்பு. ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா இல்லாமல் குறைந்து 5 கோடி ரூபா இல்லாமல் அந்த மாதிரி சீட்டே கொடுக்காது. 50 கோடி ரூபா ஒரு வசூல். திமுக எப்படியும் 150 கோடி ரூபா கொடுத்தாங்க. முதல் 50 கோடி ரூபா அட்வான்ஸு, அப்புறம் 100 கோடி ரூபா. அப்போது 200 கோடி ரூபா இந்த தேர்தலில் வசூல். இன்னொரு மெடிக்கல் காலேஜ் ரெடி ஆயிரும் கோயில்பட்டியில். 2 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஆந்திராவில் மெடிக்கல் காலேஜ் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு மெடிக்கல் காலேஜ் கோயில்பட்டியில் தயார் இந்த 26 தேர்தலில். இப்போ இதான் பிரேமலதாவுடைய அரசியல். இப்போ இந்த பக்கம் அதிமுகவில் அவர் கிருஷ்ணசாமி அவர்கள், அவர் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் அவங்களோட கூட்டம் நெருங்காமல் இருந்தார். அவரும் தனியாக நிற்கிற மாதிரி தான் கேள்விப்படுறோம். அவருடைய பொசிஷன் என்ன? இல்லை, வேல்முருகன் வெளியே வந்த பிறகு வேல்முருகன் தனியரசுக்கிட்ட பேசுகிறாரு. தனியரசு இப்போ எங்கே போய் நிற்கிறாரு? திமுகட்ட போய் நிற்கிறார். எங்கள் எம்எல்ஏ சீட் தர கடைசியில் ஏமாற்றிட்டீங்க, நான் அதிமுக போயிருப்பேன், நீங்கள் கொடுக்குறீங்க, சரிங்க, எனக்கு வெற்றி பெற்று வந்தால் ஒரு வாரியம் கொடுக்குறதா ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறார். யார்? தனியரசை வேல்முருகன் கூப்பிடுறாரு, கிருஷ்ணசாமி கூப்பிடுறாரு, ஜெகன்மூர்த்தியை கூப்பிட்டாரு. அவர் போயிட்டார். எஸ்டிபி முபாரக் கூப்பிட்டாரு. பல பேர் போயிட்டாங்க. எல்லாம் எங்கே போனால் பெட்டி கிடைக்கும், எங்கே போனால் பணம் கிடைக்கும். இதுதான் அரசியலை தவிர மக்களுக்கான அரசியல் ஒரு பைசா கூட இல்லை. அதில் இதுதான் இங்கே அரசியல். அப்போது இந்த அரசியலில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது, யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்க, யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்க, அவர்கள் தான் வெற்றி பெற முடியுங்கிற நிலைமை தான் இருக்குது. குறைஞ்சபட்ச திமுக, அண்ணா திமுக எல்லா 2 இயக்கங்களுமே 230, 234, 468 தொகுதிகளுமே பார்ட்டி பண்ணு 10 கோடி ரூபா. அவங்க ஓட்டுக்கு 2 லட்ச ரூபா, 2000 ரூபா கொடுக்குறதுக்கு ஒரு 8 கோடி ரூபா காமிச்சா தான் சீட்டு கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய பணநாயகம். விஜய் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாரு. அவரும் 2 தொகுதி பெரம்பூர்லேயும் நிற்கிறாரு, திருச்சி கிழக்குலேயும் நிற்கிறாரு. நீங்கள் பார்த்து புஷி ஆனந்த் டி நகரில் நிற்கிறாரு,
இப்படி எல்லாம் லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜனா நிற்கிறாரு. இவர்களுடைய ஒரு ஓட் பர்சன்டேஜோ அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்த சிறுபான்மை கிறித்தோர் வாக்கு 3.5% உடைச்செடுத்தலாம்னு நினைக்கிறாரு. 3% தலித்து வாக்கை உடைச்செடுத்தலாம் நினைக்கிறாரு. 6 இளைஞர்கள் புது வாக்காளர்கள் ஒரு 3 முதல் 5% இருக்காங்க. இதுதான் அவருடைய டார்கெட். ஏன் பெரம்பூருக்கு போனார்னா கிறித்தூர்கள் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி திருச்சி கிழக்கு அதுதான் அந்த இனிக்கோ இறுதியராஜ். ஆமாம் ஆமாம், அவர் தான் கிறித்துவ நல்லெண்ணெய் இயக்கம். இப்போ அந்த வாக்குகளை குறி வச்சு தான் விஜய் அரசியல் பண்ணுறார். பொதுவான வாக்குனா குளத்தூர் நின்று இருக்கணும், இல்லைன்னா சேப்பாக்கத்தில் நின்று இருக்கணும். அவர் எங்கே போய் நிற்கிறாரு? 2 தொகுதியில் ஒன்று இப்படி நின்று. இதுதான் அரசியல். ரெண்டாவது, விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது அவருக்கு ஒரு பெரிய வாழ்வா சாவாங்கிற ஒரு பெரிய போராட்டம். வெற்றி பெற்றால் சட்டசபை, தோல்வி அடைந்தால் கோடம்பாக்கம், சினிமா, மறுபடியும் சினிமா. அது தெளிவாக இருக்கார். நீங்கள் முதல் ஷாட்லேயே ஜெயிச்சு சட்டசபைக்கு போக முடியாதுன்னு அவருக்கு தெரியும். 10% வாக்கை வெற்றி பெற்று காண்பித்தால எல்லா கட்சியும் நான் 2000 இடத்துக்கு வந்துட்டோன்னு நம்பிடுவான். இப்போ கூட அமித்ஷா சொல்லியிருந்தார், நாங்கள் விஜயோடலாம் பேசலைன்னு. ஆனால் பரபரப்பாக பேசப்பட்டது, காங்கிரஸோட பேசுகிறாரு, பிஜேபியோட பேசுகிறாருன்னு. அவருக்கு எந்த கூட்டணியுமே அமையாமல் போனதுக்கு என்ன காரணம்? இல்லை, அமையாமல்லாம் போகலை, கூட்டணி யாரும் வரல. பாஜக கட்டுப்பாட்டில் இப்போ இருக்கார். இப்போ அவர் காங்கிரஸ் எல்லாம் அது சும்மா திமுகவை மிரட்டுவதற்கு காங்கிரஸ் பேசுவது அதுதான். ரெண்டாவது, கேரளா எலெக்ஷனுக்கு ஒரு 1000 கோடி ரூபா பணம் கேட்குறாங்க. விஜய்கிட்ட கேட்குறாங்களா? விஜய்கிட்ட கேட்கல, திமுககிட்ட கேட்குறாங்க. அப்போ திமுக கொடுக்க மறுக்குது. இப்போ இவர் அங்கே சிஎம் கேண்டிடேட்டாக வரப்போகிறாரு, கேசி வேணுகோபால். அவர் ரேவந்த் ரெட்டி தரண்டார் செலவுக்கு, சிவகுமாரும் தரண்டார். நீங்கள் எங்கள் வேலை வச்சு தான் இவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு 1000 கோடி கொடுங்க. இதுதான் சண்டை. யாரை விட்டு பேசுகிறாரு? மாணிக் தாகூர் ஊற்றி பேசுகிறாரு, கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேரும் பேசுகிறாங்க. எங்களுக்கு பணமே இல்லைங்க, நாங்களும் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம், மோட்டா அரிசி வாங்கிட்டு. அப்போ சரி, நான் பார்த்துக்கிறேன், கூட்டணி உடைக்கிறோம். இப்படி நடந்தது தான் பேரம். விஜயோடு போய் என்ன அவங்க ஒரு 100 எம்எல்ஏ ஆயிடுவாங்களா, இல்லை 40 எம்எல்ஏ ஆயிடுவாங்களா? இல்லை தமிழ்நாட்டிலேருந்து 40 எம்பி போகிறாங்க டெல்லிக்கு. விஜய் கொடுத்துருவாரா? சும்மா பேரம் பேசுவதற்காக பயன்படுத்தப்பட்டது தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது முடிஞ்சு போச்சு. அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜயோடு எந்த காலத்துலையும் போக மாட்டாங்க. இப்படி அத்தனை கட்சிகள்லையும் ஒரு நிறைய கிலோபரத்தோடு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது எந்த விதமான தடையும் இல்லாமல் திரு சீமான் அவர்கள் பிரச்சாரத்துக்கே போயிட்டுருக்கிறார். 234 தொகுதிகளிலும் அவர் களம் காண்கிறார். போன முறை திருவொற்றியூரில் அவர் மட்டும் டெபாசிட் வாங்கினார். இந்த முறை அவருடைய 8% உயருமா அல்லது தாழுமா? இல்லை, இந்த முறை அவர் திமுகவுக்கு ஆதரவாக களமிறங்கிட்டார். எல்லா பக்கம் வேட்பாளர் இல்லை இல்லை, வேட்பாளர் போட்டிருக்காரு. திருச்சி மாநாட்டுக்கு சாட்டை வசூல் பண்ண பணம் 4 கோடி, சீமான் வசூல் பண்ணது ஒரு 10 கோடி. செந்தில் பாலாஜி பணம் கொடுத்துருக்காரு, நேரு பணம் கொடுத்து, எல்லாம் 25 லட்ச ரூபா 20 லட்சம். ஒவ்வொரு வீடியோ காசு இல்லை, திரள்நிதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் சீமான் பேர் இருக்கிற சொத்தை நாட்டு உடைமையாக தயாரானு கேளுங்க. அவர்கிட்ட எதுவுமே இல்லை, இருந்தால் நாட்டு உடைமையாக டாக்குமெண்ட்டை அந்த கோயம்புத்தூர் மனோஜ் எடுத்து போட்டே இருந்தாரா? எஸ்டேட் இருக்கிறத போட்டாரா? அப்போ நீங்கள் ஸ்டாலின் தேர்தல் கமிஷன் கொடுக்குற பட்டியலை வாங்கி பாருங்கள். காரே இல்லை, ஒன்றுமே இல்லை. நானே இப்போ சைக்கிளில் போயிட்டுருக்கேங்க. அது கொஞ்சம் காற்று அடிக்க கம்மியாக இருக்குங்க. இதுதான் அரசியல்வாதிகள். நீங்கள் உண்மைக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை. சீமா அவன் பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதி, அதுவும் புலிகள் அரசியல்லேருந்து வந்தால் புலிகளுக்கே டேக்கா கொடுத்தவர், அல்வா கொடுத்தவர், விபூதி அடித்தவர். அதனால் நீங்கள் திமுக திருச்சி மாநாட்டுக்கு சீமானுக்கு 10 கோடி, சாட்டை 4 கோடி வசூல் பண்ணியிருக்காரு. பட்டியல் தட்டுமா யார் யார்? அவங்க அட்டாக்கே விஜய் தான். திமுகவுடைய விருப்பம் என்ன? விஜய் அட்டாக் பண்ண, அதுதான் நான் செய்கிறேன். செந்தில் பாலாஜி இந்த மாநாட்டுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காருங்க, நேரு கொடுத்துருக்காருங்க, சக்கரபாணி கொடுத்துருக்காருங்க, மூர்த்தி எல்லா அமைச்சர்களும் 10 கோடி ரூபா, 25 நீங்கள் எல்லாத்தையும் வசூல். இதுதான் சீமா.
சாட்டை அவருக்கு தெரியாமல் அந்த திருச்சி மாநாட்டை நடத்த சொல்லி ஏற்பாடு பொறுப்பு கொடுத்ததே சீமா சாட்டை இதை வச்சு அவர் 4 கோடி ரூபாய் வசூல், 1 கோடி செலவாயிருக்கு, 3 கோடி ஸ்வாஹா. அப்போது இதுதான் சீமானுடைய அரசியல். கனடாவில் திரள்நிதி பாபுன்னு ஒருத்தர் பழைய பொறுப்பாளரை தூக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டு கனடாவில் கூட்டம் போட்டு திரள்நிதி அங்கெல்லாம் டாலர்களில் தான் வரும். கனடியன் டாலர், லண்டனில் பவுண்ட்ஸ், யூரோப்பில் யூரோ வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. அது முட்டாப்பயிலுக்கு ஈழத்தமிழன் பூரா இருக்கான்ல. ஈழத்தமிழர் அமைப்புகள் நீங்கள் கேபியை நான் 24ஆம் தேதி கிளிநொச்சியில் போய் பார்த்தேன். இந்த 24ஆம் தேதி ஒரு வாரத்துக்கு முந்தி, எப்போனா செவ்வாய்க்கிழமைக்கு இலங்கையில் போய் கிளிநொச்சியில் போய் இராணுவம் அவங்களுக்கு கேபி போய் பார்த்தேன். கேபி 5 வெளிநாட்டு கார், பெரிய ஃபார்ம் ஹவுஸ், ஒரு 10 ஏக்கராவில், ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்கள். எஃப்சைன் ஃபைல் தான். போராளி தலைவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. இந்த போதை மருந்து கடத்தல் மண்ணை உலகம் பூரா இருக்கக்கூடிய போதை ஹெராயின் கடத்தல் கும்பலுக்கு தலைவரான இந்த கேபி குமரன் பத்மநாப இந்த சீமானோடு தொடர்பில் இருக்கார். இவர்கள் பூரா ஈழ அரசு இலங்கை இந்த வரைக்கும் இந்தியாவை விசாரிக்கணும்னு கேபியை கூப்பிடவே இல்லையே. ஒரு குற்றவாளி தானே, ஒரு சர்வதேச கடத்தல்கார, போதை மருந்து கடத்தல்கார, இப்போ பாலியல் குற்றவாளி. 100 பெண்களை வச்சுருக்கான். செஞ்சோலையில் 100 பெண்களுக்கு என்ன வேலை? எல்லாம் வயதுக்கு வந்த பெண்கள். இந்தியா அவனை விசாரிக்கிறோன்னு இன்றைய வரை அழைக்கப்படவில்லை. என்ன காரணம்? அப்போ அவன் தேவைப்படுறான். எதுக்கு? ஈழத்தமிழர்களை காட்டி கொடுப்பதற்கு, கூட்டி கொடுப்பதற்கு அவன் தேவைப்படுறான். அவர் தான் சீமானுக்கு நெருக்கமான நபர். எப்படி விளங்கும்? எப்படி இப்போ அப்படி ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தேர்தல் களம் அவருக்கு எப்படி இருக்குது? தேர்தல் களம் இப்போ அவரே சொல்லிட்டாரு, விஜய் வழியில் நான் தாயா ஹீரோ. விஜய் வந்ததுனால அவருக்கு அது 7, விஜய் வந்த பிறகு 7, அது 0க்கு வந்துடும். தேர்தல் முடிஞ்ச பிறகு பல பேர் காணாமல் போயிடும். அரசியல் பல பேர் அட்ரஸே இருக்காது, முகவரியே இருக்காது. நம்ம தொடர்ந்து அரசியல் விஷயங்கள் எல்லாம் பேச தான் போகிறோம். ஆனாலும் இன்றைய சூழ்நிலை இருக்கிற உங்களுடைய கணிப்பு, இப்போ திமுக ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு கூட்டணி வச்சுருக்குது. 23 கட்சிகள், பெரிய ஆளுமைகள், நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் படைத்தவர்கள் தான் இருக்காங்க. அதிமுகவும் அப்படி தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலில் வெற்றி வாய்ப்பு பெரும்பாலானோர் என்ன சொல்கிறாங்க? திமுக வந்துருன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதிமுக வெற்றி பெறும். அதுக்கான சூத்திரத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். திமுகவுடைய கிரித்தூர் வாக்கு வங்கி விஜய் உடைச்சி எடுத்துட்டார். 3.5% போச்சு. இரண்டாவது, திமுகவில் இருக்கக்கூடிய தலித்து வாக்கு வங்கி அதுவும் யார்கிட்ட போயிடுச்சு? விஜய்கிட்ட போயிடுச்சு. 2. மூணாவது, திமுக மீது இருக்கிற அதிருப்தி வாக்கு வங்கி அதிமுக போகுது. அப்போ திமுககிட்டேருந்து எவ்வளோ வாக்கு வங்கி உடைச்சி எடுக்கப்படுது? 10% காலி. திமுகவில் பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சி எதுவுமே இல்லை. முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், தலித்துகள். கூட்டணி கட்சி பலத்தில் தான் அவங்க இருக்கிற கூட்டணி ஒரு ஆளுக்கு நீங்கள் பிரேமலதாவுக்கு என்ன பெரிய கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10 சீட் கொடுத்தாங்கல்ல. எங்கேயுமே சிந்துவார் அல்லாத கட்சி. அதுக்கு விலை அப்படி ஆளே இல்லைங்க. அதுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. விலையே போகாத ஒரு கட்சியை அதிக விலை கொடுத்து வாங்கினாங்கன்னா அவங்கள்ட்ட பயம் வந்துருச்சு அர்த்தமா? நம்ப வச்சிருக்காங்க. நம்ப வைக்கல. அவங்கள யார் நம்பலாம் வைக்க முடியாது. அவர் எல்லாத்துக்கும் நம்மளை கொடுத்துருவாரு. பயம் அதிகம். தோற்று போயிடுவோம். தோல்வி நமக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வி தான். ஒரு கட்சி கூட வலுவான கட்சி. இப்படி சொல்கிறீங்க. இப்போ பழைய வலிமையாக இருந்தக்கூடிய இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், தோப்பு வெங்கடாச்சலம், இப்படியாக பெரும் பணம், முன்னாள் அதிகாரம், சூத்திரங்கள், உங்கள் இதில் சொல்லும்போது சூத்திரங்கள் தெரிந்தவரெல்லாம் இருக்கிறாங்களே, வெற்றியாக இல்லைங்க. அவங்கெல்லாம் பீஸ் போன ஆட்கள். எங்கேயுமே அவர்களுக்கு பாஜகவே துரத்தி விட்டானே ஓபிஎஸ்ஸை. இந்த ஆளை வச்சுருந்தா ஒன்றும் பாஜக நீங்கள் ஒரு 5% வாக்கு இருந்ததுன்னா உங்களை அகில இந்திய தலைவர் பதவி கொடுத்துருவோம். நயினாருக்குள்ள என்ன செல்வாக்கு இருக்குது? அவர் மாநில தலைவர். அண்ணாமலைக்கு என்ன தலைவர், என்ன பெரிய அரசியல் தெரியுமா அண்ணாமலைக்கு? அண்ணாமலை ரஜினி கட்சியில் சேரலான்னு வந்தார். பெங்களூரு விஜயகாந்த் கட்சியில் சேரலான்னு வந்தார். சகாய கட்சி ஆரம்பித்து அது சேரலான்னு வந்தார். யார்? அண்ணாமலை. அண்ணாமலை பெரிய தலைவர் ஆக்குனது பாஜக தான். பாஜக தான் ஒரு பெரிய பிரமையை உண்டு பண்ணும். ஆனால் இப்போ திமுக, அதிமுக 2 கட்சிகளும் இருக்கக்கூடிய பல பிரமைகள் விஜயால் உடைத்து எடுக்கப்படுகிறது. அதாவது முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் வாக்கு வங்கி,
இதான் திமுகவுடைய பலம். அது கிரித்தூர் போயிட்டான், தலித்து போயிட்டான். முஸ்லீம் இளைஞர்கள் விஜய்க்கு தான் போடுவோம். முஸ்லீம் இளைஞர்கள் இல்லை, நீங்கள் இவர்கள் எப்படி உருவகப்படுத்தலாம், அடையாளப்படுத்தலான்னு ஒரு நண்பர் சொன்னார். தலையை ஒட்ட கீழே பூரா கரையாக அரிச்சிருக்கும், மேலே மட்டும் முடி இருக்கும், புள்ளிங்கோ. என்ன பேர்? புள்ளிங்கோ. அது பூரா விஜய் கட்சி. நல்லா இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு இந்த வகையில் பலகீனமாக திமுகவுக்கு ஆயிரும் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க. அதே நேரத்தில் ராம்தாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் அவர் வந்து டிடிவி ஓட்டை ஒரு பாதிப்பார், ஒரு பாமக ஓட்டை பாதிச்சுடுவார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, 2 பேரும் பாவங்க, காமெடி பீஸுங்க. அந்த அவருக்கு ஐயாவுக்கு 87 வயசு, இந்த அம்மாவுக்கு 70 வயசு. இருக்குன்றாங்களே. இல்லை, பணம்லாம் இப்போ இருந்தால் ஒரு எடப்பாடி நடுங்கி இருப்பார். சசிகலா ஜெயிலேருந்து வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அந்தம்மா கிட்டத்தட்ட 5 வருஷமே ஆச்சு. 5 வருஷமா அரசியல் நடத்தியிருந்தா 5% ஓட்டு வந்திருக்கும். ஏதாவது மாவட்ட செயலர் அந்த அம்மா போட்டிருக்கா, ஒன்றியம் போட்டிருக்கா, நகரம் போட்டிருக்கா, மாநாடு நடத்தியிருக்கா, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கா, ஊர்வலா உண்டை ஏதாவது நடத்தியிருக்கா, ஏதாவது அரசியல் பண்ணியிருக்கா? தேர்தல் வரும்போது 1 மாதம் இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்குது. நடிகர் கார்த்திக் கூட பேசுகிறாங்க. பெரிய கார்த்திக் இப்போ படுத்தானா தேர்தல் முடிஞ்சு எந்திரிப்பார், படுத்துரு. தேர்தல் முடிஞ்ச போது எந்திரிப்பாருங்க. ரூமை திறந்து, அவருக்கு ரூமே தர மாட்டான் எந்த ஊருக்கு போனாலும் ஷூட்டிங்கில். ஏன் 3 நாளாக தொடர்ந்து தூங்குவார். இருக்காரா இல்லை கிளம்பிட்டாரா, எங்கே 100 ஆண்டு வாழட்டும், அப்படியே சந்தேகம் வந்துடும், அப்படியே படுத்து தூங்குவார். நல்ல வேட்பாளர் பாருங்க. ராமதாஸுடைய கடைசி காலம் சசிகலாவோட சேர்ந்து, கார்த்திகோட சேர்ந்து, கடைசியை புஷியோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு தூதர் அனுப்புகிறார். அந்த தூதர் போகிறார், போய் டாக்டர் ஐயா என்னை அனுப்பிச்சார், நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்திருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் இல்லை, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு இருக்கார். அன்புமணி இல்லை, நீங்கள் யாரை சொல்கிறீங்க? இல்லை, அதை கூட சொல்லலை. டாக்டர் ஐயாங்கிற பேச்சு, அந்த பெயர் யாருடைய பேருன்னு கேட்குறாரு. நாங்கள் மரியாதையாக டாக்டர் ஐயான்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, அப்போ டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ஐயா 2 பேரும் ஒரே ஆளா அப்படின்னு கேட்டு, யார்? சாக்ரட்டிஸுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குற புஷி, பழைய சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவர். இப்படி இருக்குது கட்சி நிலவரம், அரசியல் இப்படி இருக்குது. இவர்கள் தான் தமிழகத்தை ஆளப்போகிறார்கள். இப்போ விஜய் எல்லா ஆலோசனையும் திரிஷா தான். இனி விஜய் கட்சி போஸ்ட் அடிக்கும்போது யார் இருக்கணும்? அண்ணி திரிஷா இருக்கணும் சொல்லிட்டாங்களா? ஆமாம், வரப்போகுது. கண்டிப்பாக திரிஷாவோட பங்கு பெரும் பங்கு இருக்குது. வேட்பாளர் தேர்விலிருந்து சட்டசபைக்கு போய் விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருகிற வரை, எம்ஜிஆர் உட்காரும்போது ஜெயலலிதா வந்துட்டாங்களா? வெற்றிக்கு பிறகு வருவாங்களா இல்லை இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கே வருவாங்களா? இல்லை, தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த அம்மா வரதா சொல்லியிருக்காங்க. கட்சிக்காரன் பூரா அண்ணி வர சொல்லுன்னு கூப்பிடுறானே, ஆர்வமாக இருக்கான். கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் அண்ணி வந்தால் தாயா நாங்கள் ஜெயிப்போம். அண்ணன் வரும்போது அண்ணியோடு வரணும். குழுன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இப்படி போயிட்டுருக்கு தமிழ்நாட்டு அரசியல். இந்த அரசியல் தேர்தல் முடிவு தெரிகிற பொழுது பல பேர் அரசியலை காணாமல் போயிடுவோம், பல பேர் முகவரியை தேட வேண்டி வரும். அதுதான் இந்த 2026 அரசியல். ஏப்ரல் 23 தேர்தல். இதற்கு இடையிலேயும் நம்ம தொடர்ந்து பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளில் பேசுவோம். உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.